ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இவர்கள் யார்கிட்டலாம் ரொம்ப வீக்னஸாக இருப்பாங்க. காதல் உங்களுக்கு யார் கூட வரும்? ஒரே ஒரு ஆள். மீனராசிக்காரங்களுக்கு யார் செட்டே ஆக மாட்டாங்க. திருமணம் இவங்க யாரை பண்ணலாம்? யார் கூட திருப்தியற்ற வாழ்க்கை அமையும்? அடுத்து எதிரிகள் யாரு? அப்போ பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரர்கள் தொழில் என்ன வச்சுக்கலாம்? பெஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு முற்றிலும் ஆகாத 2 பேர் யாரு? 4 7 கூடிய பாதகாதிபதியில உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனராசிக்காரர்களை போல ஒரு சேல்ஸ் பர்சன் இந்த உலகத்துல பார்க்க முடியாது. நான் நிறைய வித்தியாசமான இந்த ஒரு வார்த்தையை தான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். தே ஆர் ஹைலி சேல்ஸ் பர்சன்ஸ். எப்படி ஒரு மீன் உறங்காமல் தூங்காமல் அப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதே போல் வாய்ப்புகளை தேடி தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே இறை கிடைக்கிறது, எங்கே இறை கிடைக்கிறது. மீனராசிக்காரங்க டயர்டாகி பார்க்கவே முடியாது. பிகாஸ் அவர்கள் மீனினுடைய குணம் எதிர்நீச்சல் போடுபவர்கள். இதெல்லாம் அவங்களோட குணம். இப்படி ஒரு குணமுடையவர்களுக்கு யார் பலமாக இருக்கணும்? இவங்கள மாதிரியே எனர்ஜியாக இருக்கிறவங்க தான் இவங்களோட ஃப்ரெண்டாக இருக்க முடியும். அதான் அவங்களோட பலம். காலை குட் மார்னிங் அப்படின்னா குட் மார்னிங், இன்றைக்கி என்ன பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். அந்த வைபில் இருக்கணும் இவங்களுக்கு. அந்த வைப்பு கம்மியாகும்போது அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இப்போ பலம்னா என்ன, யார் கூட பலவீனம் என்ன? சில பேர் ஹலோ குட் மார்னிங், குட் மார்னிங், இப்போ தான் எழுந்திரிச்சேன், மணி 9:30ங்க, அதான் நைட்டு கொஞ்சம் லேட்டாக படுத்தேன். ஓ 12 மணிக்கு படுத்தீங்களா? ஆமாம்மா. சென்னையில் 1 மணிக்கு படுக்கிறது தான் சார் ஃபேஷன். இன்னும் 12 மணிக்கெலாம் படுத்துட்டீங்க. அந்த மாதிரி நல்லா இயக்குனருக்கு 12:30க்கு அனுப்புவேன். அண்ணே நாளைக்கு காலைல ஷூட்டிங் கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் வந்துடுங்க. ஒரே 1:30க்கு அனுப்புவார். வெரி குட். நம்மளை மாதிரி இயக்குனரும் தூங்கலை. எதுக்கு சொல்கிறேன்னா, மெட்ராஸ்ன்னு இல்லைங்க, எல்லா நாடுகளுக்குமே தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. மீனராசிக்காரர்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, சேல்ஸ் பர்சன்ஸ். அப்போது நீங்கள் யாரை பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கணும்? கும்பத்தை பக்கத்திலே வச்சுக்கோங்க. காரணம் என்னவென்றால் 12 கூடிய விரையாதிபதியாச்சேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் செட் ஆவாங்க. காரணம் என்னென்னா, இவர்கள் சேல்ஸ் பர்சன்ஸ். இவங்களோட சேல்ஸுக்கு அவங்க ஓரியன்டாக இருப்பாங்க. எந்த வகையில் லாஜிக்கு? ஏன்னா மீனராசிக்கு 11 கூடியவனும் அதே சனி தான். அதனால் இந்த மகரம் கும்பம் ரெண்டுமே செட் ஆகும். மகரம் கும்பம் ரெண்டுமே செட் ஆகும். சனி இவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்பவர். அடுத்து விருச்சிகம் கடகம் கூட வச்சுக்கணும். இவங்க மீனராசிக்காரர்கள் விருச்சிகத்தை வச்சுக்கணும். அது என்ன 2 கூடிய மேஷத்தை வச்சுக்காம 9 கூடிய விருச்சிகத்தை வச்சுக்கிறது? அதுதான் கால்குலேஷன். இந்த பின்னாடி சொல்கிறேன். 9 கூடையவர் பாக்யாதிபதி என்பதால் நீங்கள் விருச்சிகத்துக்கு கூட வச்சுக்கணும். அதே மாதிரி கடகத்தை கூட வச்சுக்கணும். கடகம் தான் யோகாதிபதி. 5 கூடையவன். கடகம் இல்லாமல் ஒரு ராசி இருக்கா சார்? கடகம் இல்லாத ராசியே இல்லை சார். நீரின்றி அமையாது உலகு, கடகமின்றி அமையாது உலகு அப்படின்னு வச்சிடலாம். அப்போ 5ஆம் இடத்திலே கடகராசிக்காரர்கள் இவர்களுக்கு யோகத்தை தருகிறார்கள். வாழ்வின் மறுபக்கத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். 5 என யோகாதிபதி. அடுத்ததாக இவர்கள் யார்கிட்டலாம் ரொம்ப வீக்னஸாக இருப்பாங்க? கன்னிராசிக்காரர்கள். எமோஷனலி பாண்டட். கன்னிராசிக்காரங்களை மீனராசிக்காரங்களோட சேர்த்து வைங்க. ஹைலி எமோஷனலாக இருக்கும். எமோஷனல் டார்ச்சர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா 7 கூடிய பாதகாதிபதி. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு திருமண வாழ்க்கையில் மட்டும் கமிட் ஆகி கன்னிராசிக்காரங்களை கட்டிக்கிட்டாங்கன்னா, கன்னிராசிங்க அவங்களோட பர்ஃபெக்ஷன் இவங்களுக்கு வராது. அவங்க சிம்பிளிசிட்டியாக இருப்பாங்க, இவங்க கிராண்டாக இருப்பாங்க. மீனராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ரொம்ப கிராண்டாக திங்க் பண்ணக்கூடியவர்கள். காரணம் எதுவுமே அவங்களுக்கு ஒரு படம் தான், படா. இதுதான் அவங்க குணமே. அதுதான் காரணம். என்னென்னா இவர்களுக்கு சுக்கிரன் ப்ளஸ் குரு ப்ளஸ் 5 கூடிய சந்திரன் 4 7 கூடிய புதன் எல்லாமே சுபகிரகங்கள் இவங்களை சுற்றியே இருக்காங்க. அப்போ இவங்களோட குணமும் அப்படியே இருக்கும். எல்லாமே ஆடம்பரம் அப்படியே இருக்கும். ஆனால் கன்னிராசிக்காரங்க ரொம்ப சிம்பிளிசிட்டியான ஆட்கள். அது இவங்களுக்கு செட் ஆகாது. மேசராசிக்காரங்க ரொம்ப சிம்பிளிசிட்டியான ஆட்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, 2 கூடையவன் ஏன் செட் ஆகலை? மேஷம் அவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா அவங்க சிம்பிளான ஆட்கள். சிம்மம் அவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா அவங்க நேரே போ நேரே வா. மீனராசிக்காரங்களுக்கு சுற்றி வளைச்சி பேசினா தான் பிடிக்கும், நேராக பேசினா பிடிக்காது. ஸோ இப்போது இவங்கெல்லாம் தான் இவங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. அது நான் அப்புறம் வரேன். ஸோ இப்போது பலவீனம்னு நான் என்ன சொன்னேன்? கன்னி சொன்னேன், சிம்மம் சொன்னேன். சிம்மம் ஏன் சொன்னேன்? பட்டுன்னு பேசிடுவாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் வலிக்காமல் பேசணும். ஸோ அப்போது 7 கூடிய கன்னி, 6 கூடிய சிம்மம் ப்ளஸ் 4 கூடிய புதன், இது 3மே செட் ஆகாது. மிதுனம் கன்னின்னு எடுத்துக்கோங்க. 4 7 கூடிய பாதகாதிபதி புதன் செட்டே ஆகாது. அடுத்து சிம்மம் செட்டே ஆகாது. அவ்வளோதான், இது விட்டுறலாம்.
மீனராசிக்காரங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸி. 2 கூடிய மீனம் செட் ஆகாது, 3 கூடிய யார் ரிஷபம் செட் ஆகாது, ஏன்னா சுக்கிரனு, 4 கூடியவன் 7 கூடியவன் புதன் செட் ஆகாது விட்டுரு, 6 கூடிய சிம்மம் செட் ஆகாது விட்டுரு. ஒரே ஒரு ஆள் கடகம். கடகம் பார்த்து கண்ணு இது கடவுள் பார்த்து கை கொடுத்தா உண்டுங்கிற மாதிரி கடகம் பார்த்து காப்பாற்றினா உண்டு. கீழே போனால் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. கீழே யார்? விருச்சிகம் ஃப்ரெண்டு, தனுசு ஃப்ரெண்டு, மகரம் ஃப்ரெண்டு, கும்பம் ஃப்ரெண்டு. இந்த பக்கம் பரல் எல்லாம் போச்சு, கீழே இருக்கிற பரல் மட்டும்தான். நீங்கள் அஷ்டவர்க்கத்தில் கூட போய் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக காட்டும். ஸோ அப்போது இது என்ன அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு சிம்மம் ஆகாது, மிதுனம் கன்னி ஆகாது. ரைட். அடுத்தது காதல் உங்களுக்கு யார் கூட வரும்? ஒரே ஒரு ஆள் விருச்சிகத்து கூட வரும், மகரத்து கூட வரும். இவங்க 2 பேர் தான் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ஆட்கள். ஏன்? எப்படி? அல்லது கடகத்து கூட வரும். கடகத்து கூட இல்லை காதல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இவங்களாம் நல்லது, இவங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணுற யோகாதிபதி, பாக்யாதிபதி, லாபாதிபதி. நல்லா பாருங்கள், 5 கூடிய கடகம் யோகாதிபதி, 9 கூடிய விருச்சிகம் பாக்யாதிபதி, 11 கூடிய மகரம் லாபாதிபதி. இந்த 3 பேர் இவங்களுக்கு செட் ஆவாங்க. மீனராசிக்காரங்களுக்கு யார் செட்டே ஆக மாட்டாங்க? யார் செட்டே ஆக மாட்டாங்க? கும்பம், கும்பராசிக்கார பெண்கள் இவங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. கும்பராசிக்கார பெண்கள் இவங்களுக்கு ஆகவே ஆகாது. இப்போ தானே சார் கும்பம் பக்கத்தில் வச்சுக்கிட்டா நல்லது, அது வேறங்க, அது தொழில். நான் சொல்கிறது காதல். யாரில் நீங்கள் லவ் பண்ணுவீங்க? கும்பராசிக்கார பெண்கள் உங்களுக்கு ஆகாது, ஏன்னா அது 12 கூடியவனோட வேலையை காட்டிடும். கும்பராசிக்காரங்களை லவ் பண்ணிங்கன்னா, இந்த சாயந்தரம் போயிட்டு அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது. சரி, அங்கே புதுசாக ஒரு திங்ஸ் ஒன்று, ஒரு நகை கவரிங் ஜுவல்ஸ் வாங்கியிருக்கு, 20,000 தான் சொல்கிறாங்க, வாங்கிட்டு தரலாமா? ஓஹோ, நீ இதுக்கு தான் கூப்பிட்டியா? நீங்கள் என்ன நினச்சிங்க? இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படி நினச்சேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவர்கள் உங்களுக்கு செலவீனங்கள் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். இவர்கள் காதல் என்று நீங்கள் நினைப்பீங்க. கீழே கமெண்ட்டில் போடுங்க, ஆமாண்ணா ஆமான்னு போடுங்க. இது நிறைய ஆய்வுக்கு உட்படுத்தி போட்டது தான். அப்போது 12 கூடிய கும்பராசிக்காரர்கள் இவங்களுக்கு மொய் வைக்கிறதே ஒரு வேலையாக இருப்பாங்க. பர்த்டே வருது, ஒரு ஐஃபோன் வேணும், அடுத்தடுத்து உனக்கு என்னம்மா வரல, இப்போ தான் பர்த்டே வருது, வரிசையா எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது இவங்களுக்கு கன்னிராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்கள், சிம்மராசிக்காரர்கள் செட் ஆகாது. இவங்க கூடலாம் காதல் வந்து மோதலில் தான் முடியும். கன்னி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கன்னி மிதுனம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன், சிம்மம் சொல்லிட்டேன், இதெல்லாம் இவங்களுக்கு செலவாகும். திருமணம் இவங்க யாரை பண்ணலாம்? விருச்சிக ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணலாம், மகர ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணலாம். அல்லாமல் நீங்கள் வேறு யாரை கல்யாணம் பண்ணாலும் இது ப்ராப்ளம் தான் ஆகும். நான் தான் சொல்லிட்டேன்ல, மேலே இருக்கிற பரல் ஃபுல்லாக ப்ராப்ளம். 4 7 கூடிய புதன் ப்ராப்ளம், சூரியன் ப்ராப்ளம், செவ்வாய் ப்ராப்ளம், சுக்கிரன் ப்ராப்ளம், ஒரு ஊரே ப்ராப்ளம். நம்ம வம்பிழுத்து வைக்காத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் வம்பிழுத்து வச்சாச்சு. அவங்கள விருச்சிகம் பார்த்து கை கொடுத்தா உண்டு, மகரம் பார்த்து கை கொடுத்தா உண்டு. ரைட். அப்போ திருமணம் விருச்சிகம் மகரம்னு வச்சுக்கலாமா? அப்படி தான் வச்சுக்கிட்டாலும் ஒரு வழி கிடையாது. அடுத்து அப்போ நான் ஐயோ இது தெரியாமல் நான் சிம்மத்தை கட்டிக்கிட்டேனே, சட்டம் தானே, இதுதான் சொன்னேன் பூர்வ ஜென்ம கர்மான்னு. அப்போ இதுக்கு நான் என்ன செய்யணும்? அதை நான் அப்புறம் சொல்கிறேன், அதுக்கு என்ன மருந்துங்கிறதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். பட் உங்களுக்கு மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன? விருச்சிகமும் மகரமும். ரைட். யார் கூட திருப்தியற்ற வாழ்க்கை அமையும்? அது அவ்வளோதான், சிம்பிள். நீங்களே சொல்லிடுவீங்களே, இன்னுமே மிதுனம் திருப்தியற்ற வாழ்க்கை அமையும், ப்ளஸ் வந்து கன்னி திருப்தியற்ற வாழ்க்கை அமையும். ரைட். உங்களுக்கு நண்பர்கள் யார் யார்? நண்பர்கள்னு பார்த்தா கும்பம், நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், மகரம், விருச்சிகம், கடகம். வேறு நண்பர்கள் நட்பு இருக்கிற 5 பரல் அதுதான் சொல்லி ஆகணும். அடுத்து எதிரிகள் யார்? மிதுனமும் சிம்மமும் உங்களுக்கு எதிரி, இவங்க கூட சேராதீங்க, மிதுனமும் சிம்மமும். அப்போ பெரும்பாலும் வந்து இந்த மீனராசிக்காரர்கள் தொழில்னு என்ன வச்சுக்கலாம்? பெஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள், மீனராசிக்காரர்கள் பேச்சு திறமையை வச்சு என்ன பண்ணாலும் ஜெயிப்பீங்க. காரணம் என்னவென்றால், புதன் உங்களுக்கு 4 கூடிய கேந்திராதிபதியாகவும், 7 கூடிய பார்ட்னர்ஷிப்பாகவும், 7 கூடிய ப்ளஸ் நியூ இன்னோவேஷன்ஸை கொடுக்குறவராகவும் இருக்கிறார். புதன்னாலே பேச்சுங்க, புதன் நல்லா இருந்தால் பேசுவீங்க. அப்போ மீனராசிக்காரங்களுடைய அதிபலம் யார்? கும்பமும் அதே தான், ஏன்னா 5 கூடியன் புதன். இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. பேசி சம்பாதிக்கிற ஒரே ஆட்கள் யார்? மீனராசிக்காரர்கள். நல்லா பேச்சு திறமை. அப்போ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸு, ஸ்பீச் தெரப்பி, நல்லா பாடுவாங்க, பாட்டு சொல்லித்தர்றது, கலைகள், நுண்கலைகள், நுட்பம். ஏன்னா 5 கூடியவன் சந்திரனா கலை. அந்த ஃப்ரேமில் அது அப்படி பண்ணி அப்படி வருது பாருங்கள். அதெல்லாம் அந்த நடிப்பு, கோரியோகிராஃபி இதெல்லாம் வரும். அப்போ கோரியோகிராஃபர்ஸ், நடன இயக்குனர்கள்லாம் அந்த துறையை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பாட்டு சொல்லித்தரும் துறையை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். வாத்தியங்கள் வாசிக்கிறது, மிருதங்கம், அது மாதிரியான வாத்தியங்கள் வாசிக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்போது இந்த பியானோ மாதிரியான கருவிகள்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது, சர்வீஸ் பண்ணி கொடுக்குறது, அதை வாசிக்க வச்சு கொடுக்குறது, அது மாதிரி நாட்டியாலயம் மாதிரி டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உருவாக்குறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மீனராசிக்காரர்கள் நல்ல பேச்சு திறமையாக பட்டிமன்றத்தில் போய் பேசுறது, அல்லது ஷேர் மார்க்கெட்டுக்கு ஆள் பிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். மீனராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணி விடுற வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக வரும்.
ஒரு கம்பெனி சொல்கிறாங்க, அவங்க கம்பெனி ஒரு கோல் கொடுக்குறாங்க, ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க, அதுக்கு நீங்கள் கிளைண்ட்ஸ் சேர்த்தணும். இதுதான் உங்கள் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அழகாக ஒரு நூலில் அழகாக வந்து மாலை சேர்த்துற மணி சேர்த்துற மாதிரி அழகாக கேண்டிடேட்ஸை ஜாயின் பண்ணிட்டே போகும். இதோட நம்மளுடைய 50வது கேண்டிடேட், இவர் 52, 54. அதான் நான் சொல்கிறேன், சேல்ஸ் டார்கெட். நீங்கள் சேல்ஸ் யார் கவலைப்படுறாங்களோ இல்லையோ, நீங்கள் சேல்ஸ் பற்றி கவலைப்பட்டே இருப்பீங்க. முக்கியமாக நீங்கள் ஆகக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வாத்தியாரை மட்டும் ஏறக்கூடாது. நீங்கள் மட்டும் குரு ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய வேகத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. மீனமோ தனுஷோ 2 பேருக்கு இருக்கிற ப்ராப்ளமே என்னென்னா, அட்வைஸ் பண்ணியே கொள்கிறான் சார் அப்படிங்கிறது நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. ஆசிரியர் பணி உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஆனால் ஆசிரியர் பணி உங்களுக்கு உப்புக்கு ஆகாது. காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஆசிரியர் மட்டும்தான், காசே வாங்க மாட்டீங்க. நீங்கள் ஒன்று போனால் அந்த மோடு போயிடுவீங்க, ஆசிரியர் ஆகிடுவீங்க. இல்லை போனால் இந்த மோடு ஹைலி சேல்ஸ் ஆகிடுவீங்க. ஹைலி சேல்ஸாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆசிரியர் மோடுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் அதை மட்டும் நீங்கள் மீண்டும் டச் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இதெல்லாம் தான் உங்கள் தொழில். அப்போ கொள்ளநெறியை கூப்பிட்டுலாமா? உங்களுக்கு முற்றிலும் ஆகாத 2 பேர் யார்? 4-7 கூடிய பாதகாதிபதியில் முதல் ஆள் கேந்திர பலம் பெற்ற மிதுனம், ஜென்ம எதிரி கொள்ளநெறி, கூடவே இருந்து மாட்டி விடுறவர். திரும்பவும் சொல்லுகிறேன் நண்பர்களே, மருத்துவன் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை. நான் ஒரு டாக்டர், வந்த பேஷண்ட்டுக்கிட்ட பேஷண்ட் மன்னிச்சிருங்க, இப்போ ஊசி குத்துனா வலிக்கும், ஐம் சாரிண்ணா டாக்டர் சொல்கிறாரு, அவர் குத்துனா வாங்கிட்டு போங்க, ஏன்னா ஊசி போடுறது உங்கள் உடம்புக்கு நல்லது. மிதுனத்தை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. 7 உங்களுக்கு 8 கூடிய துலாமை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. இவங்க 2 பேரும் பக்கத்தில் வச்சுக்கிறது ஒன்று தான், இவங்கள்ட்ட ரகசியத்தை வெளியிடுறது ஒன்று தான், நீங்கள் ரேடியோவில் ஒளிபரப்புறதும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். இவங்கள்ட்ட சொல்லாதீங்க, உங்கள் ரகசியங்கள் பகிரப்படும். அதே ஒரு த்ரெட்டனிங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அதனால் இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய 2 ராசிகள் இவங்க தான். மீனராசிக்காரர்களுக்கு அதுவும் சிம்மமும் அப்படி தான், 6 கூடையவன். இவங்க தான் குள்ளநெறிகள், உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். ஸோ அப்போ இவங்கள்ட்ட ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு நல்லது. ஸோ எப்பொழுதும் உங்களை காப்பாற்றுவது கும்பமும், மேஷம், விருச்சிகம், மகரம், இதெல்லாம் தான். இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஏதேனும் டவுட் இருந்தால், இவங்களை தெரியாமல் நான் சேர்த்துக்கிட்டேன் சார், என்ன சார் செய்யணும்? கீழே போயிட்டு இருக்கு, இந்த 2 நம்பரை கூப்பிடணும். உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், வி ஆர் வெரி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் உங்களுக்கு என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம். ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மாந்தாங்குட்டி காளியே, மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.